100 கோடி நில மோசடி வழக்கில் ஜாமீன் கேட்டு கரூர் நீதிமன்றத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். திருச்சி சிறையில் இருந்து ஜாமீன் மனு விசாரணைக்காக கரூர் நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டிருக்கிறார் எம்.ஆர். விஜயபாஸ்கர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜாமீன் மனு விசாரணைக்காக கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, விவரங்கள். கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் இருந்து வருகிறார். மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் அளித்த புகாரின் அடிப்படையில் கரூர் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இதைத் தொடர்ந்து நிலத்தை பறிகொடுத்த பிரகாஷ் கரூர் வாங்கல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த வழக்கிலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 வழக்கிலும் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இருந்து வருகிறார். இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் இன்று ஜாமீன் மனு மீதான விசாரணைக்காக மத்திய சிறையில் இருந்து இந்த கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை விசாரணைக்காக போலீஸ் கஸ்டடியில் 7 நாட்கள் கேட்க உள்ளதாக தகவல் வந்துள்ளது. இதையடுத்து வாங்கல் போலீசாரும் விசாரணைக்காக அவர் கஸ்டடிக்காக 7 நாட்கள் கேட்பதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இந்த விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இதையடுத்து விசாரணைக்கு பிறகு நீதிபதி உத்தரவிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கணபதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.